ஹாய் ஆல், வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் அண்ட் வாக்ஸ் தமிழ். இன்னும் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் கேக் பேக்கிங் வீடியோ பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜார்லேருந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு 1/2 கப் ஆயில் எடுத்து ஊற்றிக்கோங்க. அதுக்கடுத்து சுகர் 1/2 கப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்சியிலேருந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது 1/3 கப் மில்க் எடுத்துக்கோங்க. அதை அந்த மிக்ஸி ஜார்லேயே ஊற்றிட்டு நல்லா குலுக்கிட்டு அதை திரும்ப அதுலேயே அதே பவுலில் ஊற்றிடுங்க. இப்போ அதையும் நான் ஊற்றிட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸில் நம்ம தனியாக மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கு பதிலாக நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுவோம். இதுதான் கேக் ஃப்ளோர். இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறதுனால நம்ம கேக் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நான் போட்டுட்டேன். இப்போ 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த ப்ராசஸ்க்கு நடுவில் நான் என்னோடய ஓவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். நான் இது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இதை 4 போர்ஷனாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சலித்து ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம மாவு போடுறதுக்கு அடுத்து ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும். நான் ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நான் ஸ்பீட் மோஷனில் போட்டிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது. பட் எப்போவுமே நம்ம மாவு போட்டதுக்கு அடுத்து ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் குக்கரில் உப்பு போட்டுட்டு கேஸ்கெட் போட்டுட்டு விசில் போடாமல் மூடி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பாக்கி எல்லா ப்ராசஸுமே ஓவனுக்கும் குக்கருக்கும் சேமாக தான் வரும். இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்குமே. இப்போ அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் பேக் பண்ண போகிற அந்த பேன் எடுத்துக்கிறேன். நான் பேக் பண்ண போகிற அந்த பேன் எடுத்துகிட்டு அதில் நான் கொஞ்சமாக பட்டர் வச்சுருந்தேன். அதை எடுத்து நான் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். அது நல்லா சைட்ஸ்லலாம் எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணதுக்கு அடுத்து நம்ம அப்போலேயே 2 ஸ்பூன் மாவு வச்சுருந்தோம் இல்லையா அந்த சைடில், அதை எடுத்து நான் அப்படியே போட்டுக்கிறேன். அதை போட்டுட்டு நல்லா சலிச்சிக்கோங்க. சைட்ஸ் அப்படின்ற எல்லா சைடுமே நம்ம சைடு எல்லாமே நம்ம பட்டர் போட்டதுனால அது ஈஸியாக ஸ்டிக் ஆகிக்கும். நீங்கள் அதனால எல்லா சைடுமே நீங்கள் அந்த மாவை ஃபில் பண்ணிக்கணும். நான் வெனிலா எசன்ஸ் போடுறதுக்கே மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ எடுத்து அந்த பேனில் நான் ஊற்றிக்கிறேன். குக்கரில் பண்ணுறவங்க அதை குக்கரில் அந்த உப்பு மேலே ஒரு ஸ்டாண்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது மேலே வச்சுக்கோங்க. இப்போ அது பபிள்ஸ் எல்லாம் போகிறதுக்கு நான் நல்லா தட்டிக்கிறேன். இப்போ நான் அதை ஓவனில் தான் வைக்கிறேன். ஸோ நான் ஓவன் ஓப்பன் பண்ணி இதில் வச்சுக்கிறேன். இப்போ நான் கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ்க்கு நான் வச்சுக்கிறேன். அதே மாதிரி குக்கரில் செய்கிறவங்களும் 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு 25 மினிட்ஸ்லேயே நான் ஓப்பன் பண்ணி வெந்திருக்கான்னு செக் பண்ண போகிறேன். அதுக்கு நான் குத்தி பார்க்குறேன். பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. அடிக்கடி நீங்கள் வெந்துருச்சா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்க அது களி மாதிரி ஆகிடும். கேக் நல்லாவே வேகாது. எனக்கு நல்லா ஸ்மெல் வந்துச்சு. அதனால தான் நான் 25 மினிட்ஸ்லேயே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பாருங்கள், இன்னொரு டைம் கூட உங்களுக்கு நான் குத்தி காட்டுறேன். இது வெந்துருச்சு. இப்போ இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அடுத்து தான் நம்ம எப்போவுமே எடுக்கணும். எனக்கு நல்லா காறிடுச்சு. அதனால் இப்போ நான் எடுக்கிறேன். சைட்ஸ்லலாம் இந்த மாதிரி நல்லா கேக் இப்படி நான் எடுக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா அதை ஃபுல்லாக அதுலேருந்து ஒட்டினதெல்லாம் வந்துடும். இப்போ இதுக்கு மேலே ஒரு போர்டு வச்சுட்டு அதை அப்படியே திருப்பிக்கோங்க. இப்போ திருப்பினதுக்கு அடுத்து அதை நல்லா தட்டிட்டு
எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா, நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் திருப்பி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ சாஃப்டாக இது வந்துட்டு கிடச்சிருக்கு. இப்போ இது இப்போ வந்துட்டு இது உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. அவ்வளோதான். நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி சாஃப்டான கேக் கிடைக்கும். உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.